Bonsoir à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் தினசரி உங்களுடைய உரையாடல்களுக்கு தேவையான 10 பயனுள்ள வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிரெஞ்சு மொழியை பேச ஆரம்பிப்பதற்கு இவ்வாறான வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செய்து கொண்டு பேச ஆரம்பித்து விட வேண்டும். ஏனெனில் இலக்கண முறைகளை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம் என்று சிலர் நினைப்பார்கள். முதலில் நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுதே இலக்கண அமைப்புகளை நாம் இலகுவாக கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். எனவேதான் இவ்வாறான வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனல் வீடியோவில் யூஸ்ஃபுல் பிரெஞ்சு ஃப்ரேசஸ் என்ற பிளேலிஸ்டில் நிறைய வாக்கியங்கள் தந்திருக்கின்றேன். அவற்றை தினமும் கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா, இப்பதான் என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வருகிறேன். இந்த வாக்கியத்தில் பிரெஞ்சில் கூறி பார்க்கலாம். Je viens de déposer mes enfants à l'école. Je viens de déposer mes enfants à l'école. இப்பதான் ஒரு செயலை செய்து முடித்தேன் என்று பிரெஞ்சில் கூறுவது passé récent என்ற காலத்தில் வரும். இப்பொழுதுதான் நான் பாடசாலையில் பிள்ளைகளை விட்டு வருகிறேன். Je viens de déposer mes enfants என்னுடைய பிள்ளைகளை à l'école பள்ளிக்கூடத்தில். Je viens de déposer mes enfants à l'école. Je viens de déposer mes enfants à l'école. ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு. இப்படி நண்பர்களுக்கிடையில் அல்லது சகோதரர்களுக்கிடையில் கூறுவோம். இதை எவ்வாறு கூறலாம் என்று பார்க்கலாம். Appelle-moi quand tu es libre. Appelle-moi எனக்கு கால் பண்ணு. quand என்றால் இங்கே போது என்ற அர்த்தத்தில் வரும். tu es libre. libre என்றால் ஃப்ரீயாக இருத்தல். tu es libre நீ ஃப்ரீயாக இருக்கிறாய். quand tu es libre நீ ஃப்ரீயாக இருக்கும் போது appelle-moi. appelle-moi quand tu es libre. quand tu es libre appelle-moi இவ்வாறும் கூறலாம். உன்னால் எனக்காக கொஞ்சம் காத்திருக்க முடியுமா? Tu peux m'attendre un peu s'il te plaît. Tu peux m'attendre un peu s'il te plaît. Tu peux உன்னால் முடியுமா? pouvoir என்ற வினைச்சொல் நீ என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது tu peux உன்னால் முடியுமா? m'attendre. attendre என்றால் காத்திருத்தல். m'attendre எனக்காக காத்திருத்தல். me attendre என்று வரும். ஆனால் me என்ற சொல்லில் வரும் e என்ற எழுத்தும் attendre என்றதில் தொடங்கும் பொழுது ஆ என்ற எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருப்பதால் me என்பதில் உள்ள e நீக்கிவிட்டு m'attendre. tu peux m'attendre un peu s'il te plaît. கூறி பாருங்கள். tu peux m'attendre un peu s'il te plaît. நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கொள்கிறேன். ne t'inquiète pas, je m'en occupe. ne t'inquiète pas நீ கவலைப்படாதே. je m'en occupe நான் அதை பார்த்துக்கொள்கிறேன். எனக்கு தலை வலிக்கிறது, நான் கொஞ்சம் நித்திரை கொள்ளப் போகிறேன். j'ai mal à la tête, je vais faire une petite sieste. j'ai mal à la tête எனக்கு தலை வலிக்கிறது. j'ai mal à la tête. je vais faire நான் செய்ய போகிறேன். நான் இனித்தான் செய்ய போகிறேன் என்று குறிப்பிடுவதற்கு je vais faire une petite sieste.
குட்டி தூக்கம் போட போகிறேன். சியஸ்த என்பது சிறிதளவு தூக்கம். நாங்கள் பகலில் ஒரு சிறிதளவு தூக்கம் எடுப்போம் அல்லவா, அதைத்தான் சியஸ்த என்று கூறுவோம். Je vais faire une petite sieste. J'ai mal à la tête. Je vais faire une petite sieste. நான் பல மாதங்களில் பிரித்து இதை பே பண்ண முடியுமா, பணத்தை செலுத்த முடியுமா என்று கேட்கும் பொழுது, உதாரணமாக ஒரு பொருளை நாம் பெரிய தொகையில் வாங்கும் போது உடனடியாக அந்த பணத்தை செலுத்த முடியாவிட்டால் பல மாதங்களாக பிரித்து நாம் பணத்தை செலுத்த கேட்பதற்கு Est-ce que je peux payer en plusieurs mensualités? Est-ce que je peux payer en plusieurs mensualités? இங்கு en plusieurs mensualités என்றால் பல மாதாந்த கொடுப்பனவுகளில் என்ற அர்த்தங்களில் வரும். கூறி பாருங்கள். Est-ce que je peux payer en plusieurs mensualités? மிகுதி பணத்தை திருப்பிக் கொடுக்க நீங்கள் மறந்து விட்டீர்கள். கடைகளில் நாம் பொருட்களை வாங்கிவிட்டு மிகுதி பணத்தை கேஷில் இருப்பவர் எங்களுக்கு தர மறக்கும் பொழுது எவ்வாறு அதை கேட்கலாம்? Vous avez oublié de me rendre la monnaie. Vous avez oublié. நீங்கள் மறந்து விட்டீர்கள். oublié என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் கூறும் பொழுது vous avez oublié, நீங்கள் மறந்து விட்டீர்கள். De me rendre. rendre திருப்பி கொடுத்தல். De me rendre. me எனக்கு திருப்பி கொடுப்பதற்கு. La monnaie இங்கு சில்லறை காசை குறிக்கும். அதாவது பணத்தை திருப்பி கொடுக்க நீங்கள் மறந்து விட்டீர்கள். Vous avez oublié de me rendre la monnaie. Vous avez oublié de me rendre la monnaie. இந்த சட்டையினுடைய விலை எவ்வளவு? Quel est le prix de cette robe? Quel est le prix de cette robe? Le prix de cette robe இந்த சட்டையினுடைய விலை. Quel என்றால் என்ன? இந்த சட்டையினுடைய விலை என்ன? திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கடைகளில் சென்று அந்தந்த இடங்களில் சென்று தேவைப்படும் பொழுது கதைப்பதற்கு முனையும் பொழுது வார்த்தைகள் வரமாட்டாது. பழகி நாம் வைத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். Quel est le prix de cette robe? நான் என்னுடைய முகத்தில் கிரீம் போடுகிறேன். Je mets la crème sur mon visage. Je mets la crème sur mon visage. Mettre என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் je mets நான் போடுகிறேன் என்று வரும். Sur mon visage என்னுடைய முகத்தின் மீது. Je mets la crème sur mon visage. நான் என்னுடைய மகளை பாடசாலையிலிருந்து அழைத்து வர போகிறேன். Je vais chercher ma fille de l'école. Je vais chercher ma fille de l'école. Je vais chercher நான் அழைத்து வர போகிறேன். நான் அழைக்கிறேன் என்ற அர்த்தத்தில் வராது. நான் இனித்தான் செய்ய போகிறேன், அழைத்து வர போகிறேன் என்று கூறும் பொழுது je vais chercher என்னுடைய மகளை ma fille de l'école பாடசாலையிலிருந்து என்று கூறும் பொழுது de l'école. Je vais chercher ma fille de l'école. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு நீங்களும் வாயால் சொல்லி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும்
பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.